சில பேருக்கு சொன்னால் புரியும், சில பேருக்கு அனுபவித்தால் தான் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பட்டால் தான் புத்தி வரும் என்பதற்கு உதாரணம் இந்த 2026 தேர்தல். இங்கே கட்பீஸ் பழனி அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துகிறோம். அவர் ஒருமுறை மாநகராட்சி மன்ற உறுப்பினராகத்தான் இருந்தார். ஆனால் இந்த ராயபுரம் பகுதியில் அவரால் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் எத்தனை பேர் என்பதை இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் உங்கள் கையில் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். எத்தனை பேரை படுக்க வைத்தார், எத்தனை பேருக்கு கல்விக்கு கடன் கொடுத்தார், பணம் கொடுத்தார், அவர்கள் படிப்பதற்கு உதவி புரிந்தார். சீட் இல்லை என்று சொன்னால் உணவருந்தாமல் கூட அந்த கல்வி நிலையத்துக்கு போய் அங்கே இருக்கும் உயர் அதிகாரிகளின் காலை தொட்டாவது சீட்டு வாங்கி கொடுத்த மாவீரன் தான் அந்த கட்பீஸ் பழனி என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய 75 ஆண்டு காலம், 75 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்னென்ன திட்டங்களை கொடுத்தோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் எங்கள் ஐயா அண்ணன் தளபதி அவர்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி வழங்கினார்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் 21 மணி நேரம் உழைத்து உங்களுக்காகவே தன் வாழ்வை இந்த உலகத்தில் வேறு எவன் இருக்கிறான் அப்படி செய்து கொடுத்தோம். இங்கே தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் இந்த தொகுதியில் உதயசூரியனுக்கு வாக்களித்து மீண்டும் அண்ணன் தளபதி ஆட்சிக்கு வந்திருந்தால் எல்லோரும் கடைக்கு போய் 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்து உங்களுக்கு பிடித்த பொருளை வாங்கி வீட்டில் அலங்கரித்து வைத்திருப்பீர்கள். பாவம், உங்களுக்கு அது கிடைக்கவில்லை. மீண்டும் ஒருவேளை தலைவர் தளபதி ஆட்சிக்கு வந்திருந்தால் இந்நேரம் மாதந்தோறும் உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைத்திருக்குமா, இருக்காதா? வந்தவுடன் 5 கையொப்பங்களை போட்டோமா இல்லையா 21 தேர்தலில்? இப்போது சொல்வார்கள், நாங்கள் கூட 3 கையெழுத்தை போட்டோம். என்ன கையெழுத்து போட்டாய்? இங்கே தம்பி சத்யநாராயணா பேசும்போது சொன்னார், நான் 5000 ரூபாய் கட்டி கொண்டிருந்தேன், கரண்ட் பில்லு 15000 ரூபாய் வந்துவிட்டது என்று. 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்தார்கள். நானும் தான் மின்சார வாரியம் போனேன் அட்டை எடுத்துக்கொண்டு. அங்கே அறிவித்து விட்டார்கள், இங்கே இன்னும் வரவில்லை என்று சொல்கிறான் ஈவில. இதுக்கு முன்னாடி தான் கார்டு வாங்கினா எத்தனை யூனிட் எவ்வளவு பணம் கட்டணும்னு எழுதினானா இல்லையா? இந்த மாசம் எழுதினானா வச்சானா ஆப்பு? இந்த ஆப்புலாம் வரும்னு தமிழ்நாட்டில் தைரியமா சொன்ன ஆம்பளை இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இப்படிலாம் பண்ணுவான், ஏமாந்திராதீங்கன்னு சொன்ன ஒருத்தன் கேட்டீங்களா? இன்னைக்கு என்ன அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? 200க்கு அப்புறம் சிங்கப்பெண் அதிரடிப்படை. நாங்கள் வச்சிருந்த போலீஸை 4 பேரை கூப்பிட்டு யூனிஃபார்மை மாற்றி, நாங்கள் வாங்கி விட்ட வண்டிக்கு 4 ஸ்டிக்கரை ஒட்டி, அது ஒரு நாள் ஷோ காட்டி, அந்த யூனிஃபார்முக்கே அந்த பொம்பளை பசங்க கிட்ட துட்டை வாங்கி சீனு காட்டினா அதுக்கு அதிரடிப்படை சிங்கமா? எங்களை கேட்டீங்கல்லப்பா. ஸ்டாலின் சார், சாரி வேணாம், நீதி வேணும். இப்போ நான் அப்படியே மாற்றி கேட்டால் என் தம்பிங்க 3 பேர் கேமரா வச்சு நிற்கிறான் ரெடியா. நான் ஒரு 8 மாசமாக வெளியே இருக்கிறேன்ல, அவங்களுக்கு தூக்கம் வராது. நல்ல தம்பிங்க தான். நீங்கள் உள்ளே போட எனக்கு புகழும் பெருமையும் தேடிட்டு தானே இருக்கு. இன்னைக்கு காலையில் கூட 11 மணி நேரம் இந்த தோல் மேலே கையை வச்சு இந்த 1 கோடிக்கு மேலே இருக்க தொண்டர்களின் தலைவன் எங்கள் ஐயா தளபதி இந்த தோளின் மீது கை வைத்து இந்த இயக்கம் இருக்கிறது, உன்னை காப்பாற்றும் என்று 8 நிமிடம் பேசினார். இதை விட எனக்கு என்னடா வேணும்? நல்லா கல்யாணம் பண்ணேன், அருமையாக ஒரு பொண்டாட்டி, 2 பொன் குழந்தை கட்டி கொடுத்தேன், பேரம்பேத்தி இருக்குது. இந்த நாட்டாண்ட தலைவன் எங்கள் தாத்தா கலைஞர் பெத்த புள்ள என் தோளில் கை வச்சு 8 நிமிஷம் பேசுகிறாருன்னா செத்து போயிடலண்டா. இதாண்டா ஆட்சி, இதாண்டா கட்சி. இந்த கட்சி 75 வயசு ஆயிடுச்சு, இதை சாப்பிட்டுடலாம், ஏப்பம் விட்டுடலான்னு எவனா நினைச்சிங்கன்னா அது என்றும் இளமையாக இருப்பதற்குத்தான் எங்கள் அண்ணன் இளையவர், அறிவாலயத்து சின்னவர், வருங்கால தமிழகத்தின் மன்னவர் எங்கள் அண்ணன் உதயநிதி இருக்கிறார். என் அருமை தாய்மார்களே, தேர்தல் நேரத்தில் உங்களிடம் சொன்னேன், மன்றாடி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன் என்று வாக்கு கேட்டேன். இப்போது நான் கேட்பதற்கு தயாராக இல்லை. அப்படி ஒருவேளை நான் கேட்டால் திமுக காரனுக்கு பதவி அரிப்பு என்று சொல்வீர்கள். எங்களுக்கு அரிப்பு இல்லை.
எங்கே போனாலும் கலைஞரின் பேரன் என்று என்னை சொன்னால் அங்கே என்னை அமர வைத்து உணவு கொடுத்து ஆறத் தழுவி பராமரிக்க 10,000 பேர் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எங்கள் அண்ணன் தளபதிக்கோ எங்கள் அண்ணன் சின்னவருக்கோ பதவி அறிவிப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாடு பாழ்பட்டு போகிறதே என்ற கவலை இந்தியாவில் திமுக காரனை தவிர வேறு எவனுக்கும் இருக்காது.